Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணங்கிறது எவ்வளோ முக்கியம், நமக்கு இலக்கணங்கிறது எவ்வளோ முக்கியம், அதோட தேவை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இலக்கணங்கிறது நம்ம என்ன பண்ணுறது, ஒரு மொழியில் நம்ம கருத்துக்களை நம்ம மொழி தமிழ், அதுமாரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியில் என்ன பண்ணுவோம், நம்மளோட கருத்துக்களை நம்மக்கிட்ட என்ன நமக்கு தோணுதோ அதை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்கு கண்டிப்பாக மொழிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மொழிக்கு எப்படி பேசணும், எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. மொழியில் எத்தனை வகை இருக்குது, ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. மொழியில் இலக்கிய வடிவம், இலக்கிய கூறுகள் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்காக, நம்ம ஒரு சொல், ஒரு தொடர், ஒரு பத்தி, ஒரு பேராகிராஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பத்தி, ஒரு கட்டுரை, ஒரு கடிதம், இதெல்லாம் எழுதும் போது இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அந்தமாரி முறையெல்லாம் எப்படி நமக்கு தெரியும், இந்த இலக்கணம் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி புரியும். இந்த இலக்கணம் இல்லாமல் நம்ம எதை பற்றியும் எழுதவோ, கவிதை எழுதவோ, கட்டுரை எழுதவோ, எதை பற்றியுமே எழுத நம்மளால் முடியாது. அதனால் கண்டிப்பாக இலக்கணங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பல வகை இருக்குது. இலக்கணம் இங்கிலீஷ் எப்படி கிராமரில் நிறைய டைப்ஸ் இருக்கோ, அதேமாரி தமிழ்லேயும் இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கண முறைப்படி தான் நம்ம படிக்கிற செய்யுளாகட்டும், குறளாகட்டும், பாட்டாகட்டும், எல்லாம் எவ்வளோ நூல்கள் இருக்குது. எல்லாமே இலக்கண முறைப்படி தான் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருந்தால் தான் அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். இல்லைனா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதினோம்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு அது புரியாது. அந்த பொதுவாக இலக்கணத்தை முறைப்படி பண்ணி பார்த்தோம்னா அது இப்போ மட்டும் இல்லை, இனி அடுத்தடுத்த சந்ததிகளாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தப்போ எப்படி இலக்கணத்தை நாம் வச்சுருந்தாங்களோ அதை பார்த்து நம்ம படிக்கிறோமோ, அதேமாரி நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இந்த இலக்கணம் தெரிஞ்சு மொழியில் அந்தந்த மொழியில் இருக்க இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களால எதையும் செய்ய முடியும். இலக்கணம் இலக்கண வகை, இலக்கிய வகை என்று 2 வகை இருக்குது. இலக்கிய வகையிலையும் இருக்குது, இலக்கண வகையிலையும் இருக்குது. அந்த இலக்குகளை எடுத்துரைப்பதற்கு தான், இலக்கிய இலக்குகளையும் நம்ம இலக்கண இலக்குகளையும் எடுத்துரைப்பதற்கு தான் முக்கியமாக நமக்கு இந்த இலக்கணம் தேவை. இலக்கணங்கிறது என்ன, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும், அந்தந்த மொழியில் கண்டிப்பாக ஒரு இலக்கணம் இருக்கும். அவங்கவுங்க லாங்குவேஜில் மொழியை பிழையின்றி பேசவும், கேட்கவும், படிக்கவும், எழுதவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும். குழந்தைங்க பேசும்போது மழலையாக அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்க குழந்தைங்க, அது அர்த்தமே இல்லை, அது அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது புரியும். மற்றவங்களுக்கு அந்த பாஷை புரியாது. ஏன்னா குழந்தை என்ன சொல்ல வருது, என்ன பண்ண வருதுங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதுமாரி தான் நம்ம பேசுகிறது சாதாரணமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த இலக்கண முறைப்படி நம்ம எழுதினோம்னா எல்லாருக்கும் அது புரியும், எல்லாருக்கும் அது தெரியும். அதுக்கு தான் இந்த இலக்கணம் ரொம்ப 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 முக்கியம். இலக்கணத்தை அதனால தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா நம்ம பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கும், நிறைய தவறுகள் இருக்கும். பேசுகிறது நிறைய தவறுகளாக பேசுவோம், நிறைய வார்த்தைகள் தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அந்த இலக்கண முறைப்படி நம்ம பேசலைன்னா பேசுகிற வார்த்தைகள் அர்த்தம் ரொம்ப தவறான வார்த்தைகளாக போயிடும். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இலக்கணங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் இலக்கணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாமே இலக்கண வகைப்படி பண்ணுறாங்க. இப்படி பார்க்க போனால் நம்ம தமிழில் இலக்கணம் 5 வகை. தமிழ் இலக்கணம் எத்தனை இருக்குது, 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகையிலையும் நிறைய உட்பிரிவுகள், அதில் சில வகைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் எப்படி பிரிச்சிருக்காங்க, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க இலக்கணத்தை. சரிங்களா, இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த இலக்கணங்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன வருது, எதெல்லாம் நம்ம எதை பற்றியெல்லாம் அதில் இருக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலேயும்
இப்போ எழுத்து இலக்கணம்னா அதில் நிறைய வகை இருக்குது, அந்த வகைக்குள்ளே பிரிவு இருக்குது, அந்த பிரிவுக்குள்ளே நிறைய பிரிவு இலக்கணங்கள் இருக்குது. இலக்கணத்துக்குள்ளே அடுத்து துணை சாப்டராக நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்ன, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துனாங்க, எப்படி அதை நம்ம பயன்படுத்தி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். சரிங்களா? முதல்ல எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களில் எண், பெயர், தமிழ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எண், பெயர், முறை, பிறப்பு, வகை, தன்மை இவற்றை விளக்குவது எழுத்திலக்கணம் ஆகும். எதையுமே வாயில் பேசுகிறதோட முடிஞ்சிடாது. நம்ம எழுதி பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். குழந்தைங்க 4 வயசு வரைக்கும் தான் வீட்டில் இருப்பாங்க, நம்ம பேசுவோம், சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எழுதி படிக்க வைக்கிறோம். முறையாக இதுதான் எழுத்து, இதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறோம் இல்லைங்களா? அந்தமாரி இருக்கிறதுக்கு முதல்ல எழுத்து இலக்கணம். எழுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்து மொழிக்கு முதற் காரணமாகவும் அணுத்திரள் ஒளி காரியமாகவும் அமைவது எழுத்து எனப்படும். மொழி என்னது? மொழிக்கு எழுத்து என்ன இருக்குது, நம்ம எழுதுறது ஃபஸ்ட்டாகவும், அணுத்திர ஒளினா என்ன, நம்ம பேசுகிறத காதில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, பேசுகிற விதத்தை, அது பேசுகிறத காதில் வாங்கி எழுதுகிறோம் இல்லைங்களா, அதுதான் ஒளி காரியமாகவும் அமைவது எழுத்து எனப்படும். இந்த எழுத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். என்னது? ஒளி வடிவம், வரி வடிவம். ஒளி வடிவம்னா என்ன? உச்சரிப்பதையும் செவியால் கேட்கப்படுவதையும் ஒளி வடிவம் என்கிறோம். சில மொழிகள் இன்னும் வெறும் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜை எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்கான வரி வடிவம் கிடையாது. அதுமாரி நிறைய மொழிகள் இருந்து அந்த மொழிகள்லாம் அழிஞ்சு போயிருச்சு. ஏன்னா அந்த எழுத்து வடிவம் வரி வடிவம் இல்லாதனால அந்த மொழி இருந்த இடமே தெரியாமல் போயிருச்சு. அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், அந்த பரம்பரையில் பேசி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதை எழுதி வைக்கலை. எழுதி வச்சுருந்தாங்கன்னா அடுத்த உள்ள சந்ததிகள் அதை புரிஞ்சு அதை திருப்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பாங்க. விட்டதுனால அதுமாதிரி நிறைய மொழிகள் இருந்த இடம் இல்லாமல் இப்படி ஒரு மொழி இருந்தது அப்படிங்கிறத நம்ம புத்தகத்துலேயும் செய்திகள்லையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம், இப்படி ஒரு லாங்குவேஜ்லாம் இருந்துச்சா அப்படின்னு. ஆனால் தமிழ் மொழி அப்படி கிடையாது, நிறையா எழுதி வச்சுருக்கோம். அது ஒளி வடிவமாகவும் இருக்குது, வரி வடிவமாகவும் இருக்குது. 2வது, தமிழ் மொழியை நம்ம நாடு மட்டும் இல்லை, பல வெளிநாடுகள்லையும் நம்ம தமிழ் மொழியை விரும்பி படிக்க ஆரம்பித்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த எழுத்து ஒளி வடிவம். ஒளி வடிவம்னா என்ன? உச்சரிப்பதையும் செவியால் கேட்கப்படுவதையும் ஒளி வடிவம் என்கிறோம். வரி வடிவம். வரி வடிவம்னா என்ன? எழுத்துக்களை எழுதுவதை வரி வடிவம் என்கிறோம். எழுத்துக்களை என்ன பண்ணுவது? எழுதுறது. இந்த எழுத்துக்கு இந்த வடிவம் அப்படின்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வரி வடிவம் என்கிறோம். இப்போ இந்த எழுத்து இலக்கணத்தை நிறைய வகை இருக்குது, இந்த எழுத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகள்லாம் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு இதுலேயும் இருக்க தலைப்பையும் நம்ம விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்துக்களின் வகைகள். இந்த எழுத்துக்களை எத்தனை வகையாக வச்சுருக்காங்க? எழுத்துக்களை 2 வகை. எழுத்துக்களின் வகைகள். எழுத்துக்களை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதல் எழுத்துக்கள், 2வது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள்ங்கிறது எது? முதல் எழுத்துக்களை 2ஆக பிரிச்சிருக்காங்க. எப்படி? முதல் எழுத்தை உயிர் எழுத்து, மெய் எழுத்து. நமக்கு தெரியும் இல்லைங்களா, உயிர் எழுத்துக்கள்னால் எது? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12ம் உயிர் எழுத்துக்கள் இல்லையா? இது 12ம் உயிர் எழுத்துக்கள். அதேமாரி மெய் எழுத்துக்கள் எது? மெய் எழுத்துக்கள் 18 புள்ளி வச்சேன் பார்த்தீங்களா, இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்ம இய்யு இரு இல்லு இவ்வு எள்ளு இல்லு இரு என்ன. இந்த 18ம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 2ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்து 30. இந்த 30ங்கிறது எது? உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் இருக்க உயிர் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிர் எழுத்துக்களை, அதாவது இந்த ஆ முதல் அவ் வரை, இதை எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க.
குரில் நெடில். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குறில்னா என்னன்னு தெரியும், நெடில் எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும். குறியில் வந்து எது? ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் குரில், குறுகிய ஓசையுடைய. இதை பற்றிலாம் வீடியோவாக நான் முழுசாக நான் வேறு பெருசாக போடுறேன். நான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது. இதிலலாம் என்னென்ன இருக்குது, எந்தெந்த இதெல்லாம் வரும் இதில் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். அதேமாரி நெடில். நெடில் எத்தனை இருக்குது? 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ம் என்னது? நெடில் எழுத்துக்கள். அப்போ இந்த முதல் எழுத்துக்களில் வர உயிர் எழுத்துக்களை 12ம் இருக்கு இல்லையா, அந்த 12ஐயும் எப்படி பிரிக்கிறாங்க? குறில் நெடில். இந்த குறில் நெடில் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இந்த மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் காங்கியாச்சா, அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்க? வல்லின எழுத்துக்கள், மெல்லினம் எழுத்துக்கள், இடையினம். வல்லினம்னா என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6ம் வல்லினம், வலிய ஓசை உடையது. மெல்லினம்னா என்ன? மெலிதா வரக்கூடிய சவுண்டு, மெலிய ஓசை உடையது. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன். இதெல்லாம் மெல்லினம். இடையினம் இ, எர், இல், இவ், இல், இல். இந்த 6ம் இடையினம். ஓகேங்களா? இந்த இடையினம் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. இதை இந்த மெய்யெழுத்துக்கள் 18 3 வகையாக வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இந்த எழுத்துக்களின் வகைகள் எப்படி பண்ணோம்? உயிர் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள்ங்கிறது 10 வகைப்படும். இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது எது? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கலாம். இதில் இருக்கிறது, இது எப்படி வரும், இதை எப்படி பேசணும், இந்த வார்த்தைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பின்னாடி வீடியோவில். ஓகேங்களா? இது வந்து என்ன? இலக்கணத்தோட வகைகள். அதில் எழுத்திலக்கணம், எழுத்திலக்கணத்தோட வகைகளை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து சொல் இலக்கணம். 2வது என்னது? சொல் இலக்கணம். சொல்லுனா என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். எழுத்துங்கிறது, சொல்லுங்கிறது என்னவா? ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லுக்கு வேறு வார்த்தைகள்லாம் என்னென்ன இருக்குது? பதம், வார்த்தை, மொழி, கிளவி என்பனவும் சொல் என்னும் பொருள் தரும் சொற்களே ஆகும். கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், குரூப் எக்ஸாம் பார்த்தீங்களா, அந்தமாரி இதில் இதை கேட்பாங்க. பின் வருவனவற்றில் எவையெல்லாம் சொல் அப்படின்னு சொல்லி பதம், வார்த்தை, மொழி, கிளவி இதமாரி எதையாவது கொடுத்து ஒரு ஆப்ஷனை இல்லாமல் கொடுத்துருவாங்க. எந்த வார்த்தைகள் எல்லாம் சொல் என்ற வார்த்தையை குறிக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். எதில் சொல் குறிக்காதது அப்படின்னும் கேட்பாங்க. அப்போ சொல்லோட வேறு பெயர்கள் எது? பதம், வார்த்தை, மொழி, கிளவி என்பனவும் என்னது? சொல் என்னும் பொருள் தரும் சொற்களே ஆகும். இந்த சொல் இலக்கணம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி? இந்த சொல் இலக்கணத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இலக்கண வகை, இலக்கிய வகை. அதாவது இலக்கண வகை ஒன்று, இலக்கிய வகை ஒன்று. அதில் இந்த இலக்கண வகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலக்கண வகையில் இருக்க சொல்லிலக்கணம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். என்னவா சொல்கிறாங்க? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது வந்து நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது நான் இதை சொல்கிறேன். பெயர்ச்சொல்னா என்ன, எதெல்லாம் பெயர்ச்சொல், அதேமாரி வினைச்சொல்னா என்ன, எதெல்லாம் வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இதெல்லாம் எங்கே வரும், எப்படி இதை பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிலக்கணத்தில் 2வது வகை என்னது? இலக்கிய வகை. அதுவும் என்னவா இருக்குது? 4 வகையாக இருக்குது. என்ன? இயற் சொல், திரி சொல், திசை சொல்,
வட சொல். அதாவது இலக்கிய வகையில் எப்படி இருக்குதான், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4 வகை இருக்குது. அதை பற்றின விரிவும் நம்ம பார்க்கலாம், பின்னாடி இதில் பார்க்கலாம். இப்போ சொல் இலக்கணங்கிறது 2 வகையாக பிரிக்கிறாங்க. இலக்கண வகை, இலக்கிய வகை. அந்த இலக்கண வகையிலையும் 4 வகைகள் இருக்குது, இலக்கிய வகைகளையும் 4 வகைகள் இருக்குது. அந்த இயற்சொல், திரிச்சொல், திசை இதுலேயும் உட்பிரிவுகள் இருக்குது, அதுலேயும் பிரிவுகள் இருக்குது. இயற்சொல்லையும் வகைகள் இருக்குது, திரிசொல் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா அதில் இருக்க வகைகளும் இருக்குது. அதையும் பின்னாடி பார்க்கலாம் விரிவாக. 3வது தமிழ் இலக்கணத்தில் 3வது எது, பொருள் இலக்கணம். பொருள்ங்கிறது என்ன, பொருள் என்பது ஒழுக்கமுறை. ஒழுக்கமுறைனா என்ன, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பொருள் என்பது ஒழுக்கமுறை. தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். அகம் புறம்னா என்ன, அகங்கிறது என்ன, அகம் புறம். அகங்கிறது மனது, புறம்ங்கிறது வெளியில் இருக்கிறது. அகங்கிறது உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே நடக்கிறது, புறம்ங்கிறது என்ன, வெளிப்புறம் நடக்கிறது. அப்போ இந்த அகப்பொருள்னா என்ன, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் உள்ள அன்பையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கூறுவதே அகப்பொருள். அகப்பொருள்ங்கிறது என்ன, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் உள்ள அன்பையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கூறுவதே அகப்பொருள். புறப்பொருள்ங்கிறது என்ன, அகம் சாராத, அகம் இல்லாமல் இருக்கிற அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை பற்றி கூறுவது புறப்பொருள் ஆகும். அப்போ இந்த பொருள் இலக்கணத்தில் எதை பற்றி கொடுக்குறாங்க, ஒழுக்கமுறை. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும், இப்படி தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறையே வச்சுருந்தாங்க. அதை 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று அகப்பொருளாகவும் மற்றொன்று புறப்பொருளாகவும் பிரித்தாங்க. அந்த அகங்கிறது என்ன, அவர்களுக்குள்ள அகத்தில் உள்ள அன்பு, வாழ்க்கை நிகழ்வுகள், அதை பற்றி கூறுறது. புறங்கிறது என்ன, வெளியில் அவங்களோட கொடை, வீரம், பொருளுக்காக செய்கிற பொருள் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, வெளி இடங்களுக்கு வெளியூர்களுக்கு போவாங்க, ஊர் விட்டு ஊர் போய் பொருள் சேர்த்துட்டு வருவாங்க. அது கொடை, புகழ் முதலியவற்றை பற்றி கூறுவது புறப்பொருள் எனப்படும். இந்த பொருள் இலக்கணத்தை நம்ம என்ன சொன்னோம், அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு 2 வகையாக பிரித்தோம் இல்லைங்களா. அந்த அகப்பொருள் எப்படி இருக்குது, 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்பு. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எதை, இந்த அகப்பொருளை. அப்போ இந்த முதல் பொருளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நிலம், பொழுது. நிலம்னா என்ன, 5 வகை நிலம். நம்ம சும்மா சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், 6th 7th. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 5 வகை நிலம் அப்படின்னு குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணை, இந்த 5 வகை திணைகள் பற்றி தான் நிலம்ங்கிறதுல பற்றி பார்ப்போம். சரிங்களா. பொழுதுங்கிறது என்னது, 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த பொழுதை எப்படி, சிறு பொழுது, பெரும் பொழுது. சிறு பொழுதுனா என்ன, ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிற நேரத்தை 6 கூறுகளாக பிரிக்கிறோம். அது என்னது, 6 கூறுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படி, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை அப்படின்னு 6 கூறுகளாக ஒரு நாளில் இருக்கக்கூடிய நேரம். நம்ம காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, விடியற் காலை அப்படி சொல்கிறோம் பார்த்திங்களா. நம்ம நேரத்தை பற்றி அந்த 6 வேலையாக பிரித்து வச்சுருக்குறாங்க சிறு பொழுதை. அடுத்தது பெரும்பொழுதுங்கிறது என்னது, ஒரு ஆண்டிற்கான 6 ஒரு வருஷத்தில் அதை 6 கூறாக பிரித்து சொல்கிறாங்க ஒரு வருஷத்தை. எப்படி, கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு 6 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. சிறு பொழுதுங்கிறது என்ன, ஒரு நாளைக்கான விலையை குறிச்சிருக்காங்க. அதேமாரி பெரும்பொழுதுனா என்ன, ஒரு ஆண்டிற்கான காலங்களை 6 கூறுகளாக
பிரிச்சிருக்காங்க. இதுதான் இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இது உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பெரிய கிளாஸில் போக போக படிப்போம். இதை பற்றியும் நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து முழுசாக விளக்கி போடுறேன் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக. அடுத்தது கருப்பொருள். அந்த பொருள் இலக்கண அகப்பொருளை 3 வகையாக பிரித்தாங்க இல்லையா? முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த கருப்பொருள்னா என்ன? இந்த 5 திணைகள் இருக்குது பார்த்தீங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த நிலத்தில் உள்ளவங்களுக்கான அந்த வகை வாழ்கிற மக்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க கும்பிட்ற தெய்வம், மக்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த காலத்தில் எப்படி அவங்கவுங்க இடத்துக்கு இருந்த இடத்துல ஏற்ற மாதிரி அவங்களோட உணவு முறை இருக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதேமாரி அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கருப்பொருள். எதை பற்றி சொல்லும் அந்த கருப்பொருள்ங்கிறது? தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பூ, மாலை. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த கருப்பொருளில் படிப்போம். அந்தந்த திணைக்கு உரிய தெய்வம் எது, அங்கே இருக்க மக்கள் யார், அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற விலங்குகள் எது, அங்கே பூக்கிற பூ எது, அங்கே உள்ள மரம் எது, அங்கே இருக்கிற பூ மாலை. இதை பற்றி படிப்போம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். அடுத்தது 3வதாக உரிப்பொருள். உரிப்பொருள்னா என்ன? அது என்ன பண்ணியிருக்காங்க? 5 வகை. இதே தான் இந்த 5 இணைகள் உள்ளவங்களுக்கு பார்த்தா அவங்களோடது. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இதை பற்றி இதெல்லாம் இந்த 5 திணைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மக்களோட வாழ்க்கை முறைகள் இதை பற்றி இந்த உரிப்பொருள்களை நம்ம படிப்போம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த இதில் படிப்போம். அப்போ இந்த பொருள் இலக்கணங்கிறது அகம், புறம் என்று 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த அகப்பொருள் வந்து 3 வகையாக இருக்குது. அது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த முதற் பொருளுங்கிறது என்னது? நிலமும் பொழுதும். அந்த நிலம் 5 வகை நிலம் இருக்குது. பொழுதுங்கிறது சிறு பொழுது, பெரும்பொழுது. அதேமாரி கருப்பொருள். கருப்பொருள்ங்கிறதுனா இந்த 5 திணை மக்களுக்கு உரிய கருப்பொருள்கள்லாம் எது எது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். அதேமாரி உரிப்பொருள் அதே மாதிரி தான் 5 திணைகளுக்கு உரிய மக்களோட அந்த உரிப்பொருள்களை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அடுத்தது இந்த புறப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புறப்பொருள் 12 வகை. இந்த புறப்பொருள் எப்படி இருக்குது? 12 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, உளிங்கை திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. புறம்ங்கிறது எதை பற்றி நம்ம இருக்குது அப்படின்னு சொன்னோம்? புறத்தை அகத்தை அல்லாத புறப்பொருள்லாம் என்ன? வெற்றி, வீரம், அவங்களோட அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ். இதை பற்றி நம்ம அதை பற்றி சொல்கிறது தான் புறப்பொருள்னும். அந்த புறப்பொருள் பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த 12 திணைகளும் அவங்க செய்கிற அந்த புறத்தை செய்யக்கூடிய இதை வச்சு இந்த திணைகளை பிரிச்சுக்காங்க. இந்த ஒவ்வொரு திணையிலும் அவங்க பண்ணின அந்த செய்கைகளை பற்றியும் அதோட பெருமைகளை பற்றியும் அதோட வீழ்ச்சிகளும், அந்த பெருமை வந்ததுன்னா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா எப்படி இருக்குது அந்த கொண்டாட்டங்கள், அந்த இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த 12 புறப்பொருள் திணையில். ஒவ்வொரு திணையும் ஒவ்வொன்றை பற்றி சொல்லும். சரிங்களா? அதை அந்த வீடியோஸில் பார்க்கலாம் நடத்தும் போது. அடுத்தது யாப்பிலக்கணம். 4வது தமிழ் இலக்கணத்தில் 4வது வகை இது யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம்ங்கிறது என்ன? செய்யுளுக்கு உரிய உறுப்புகளை கொண்டு செய்யுள் அமைக்கும் இலக்கணத்தை விளக்குவதால் இது யாப்பிலக்கணம் எனப்படும். செய்யுளுக்கு உரிய உறுப்புகள். ஒரு செய்யுள் எழுதணும்னா நம்ம பாட்டுக்கு எழுத முடியாது. இத்தனை வரிகள். இப்போ எப்படி திருக்குறள் 4 அடி 2 அடி தான் இருக்குது. 4 வார்த்தை 3 வார்த்தை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைகளை உறுப்புகளை கொண்டு செய்யுள் அமைக்கும் இலக்கணத்தை விளக்குவதால் இது யாப்பிலக்கணம். யாப்புனா கற்றது. ஒரு பாட்டை
தொகுக்கணும்னா இந்தந்த வார்த்தைகள், இந்தந்த எழுத்துக்கள், இந்தந்த வகைகள் வரணும், இதுதான் முறை, இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும், இது நடுவில் வரணும், இது கடைசியில் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முறையோட ஒரு சீரோடு செய்கிறதுக்கு பேர் தான் யாப்பிலக்கணம். இந்த யாப்பிலக்கணம் அதற்கு இதை வச்சு தான் அந்த குறளாகட்டும், கவிதையாகட்டும், செயலாகட்டும் அமைப்பாங்க, செயல் எழுதி வைக்கிறது. இந்த யாப்பிலக்கணம், யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். இந்த யாப்பிலக்கணம் எப்படி இருக்குது, 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது எப்படி? 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை அப்படின்னு 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. 6 உறுப்புகள் இந்த யாப்பிலக்கணத்தில் இருக்குது. அந்த 6 வகையில் என்னென்ன இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். யாப்பிலக்கணம், அந்த யாப்பிலக்கணம்ங்கிறது என்ன இருக்குது, 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. இப்போ இந்த எழுத்துங்கிறது என்ன? எழுத்துங்கிறது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் பார்த்தீங்களா? எழுத்துங்கிறது என்ன? எழுதி வச்சு வரி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் எழுத்து அப்படின்னு சொன்ன. 2 வகையாக பிரிக்கிறாங்க, வரி வடிவம், ஒளி வடிவம் அப்படின்னு. இப்போ இதில் இந்த எழுத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, குறில், நெடில், ஒற்று. ஒற்றுங்கிறது என்ன? மெய் எழுத்து. ஒற்றுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒற்று, வல்லினம், மிகுமிடம், வல்லினம், மிகா இடம் அப்படிங்கிறதுல நம்ம ஒற்றுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணோம். ஒற்றுங்கிறது என்ன? மெய் எழுத்து. மெய் எழுத்துக்களை ஒற்றுன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இந்த எழுத்து என்ன வகையாக இருக்காங்க? 3 வகையாக பிரிக்கிறாங்க, குறில், நெடில், ஒற்று அப்படின்னு. அடுத்தது 2வது அசை. இந்த அசையை 2 வகையாக பிரிக்கிறாங்க, நேரசை, நிறையசை. நேரசை, நிறையசை. இந்த நேரசையிலேயும் வகைகள் இருக்குது, அதேமாரி இந்த நிறையசையிலையும் நிறைய வகைகள் இருக்குது. அதை அப்போ அந்த தலைப்பு பார்க்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். 3வது சீர். சீருங்கிறது என்ன? ஓரசை சீர். அதாவது ஒரு வகை, ஒரே ஒரு இது வந்துச்சா அது ஓரசை சீர். 2 அடி 2 வார்த்தை உள்ளது ஈரசை சீர், 3 வகை சீர், 4 அசை சீர் அப்படின்னு இந்த சீரை எப்படி பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஓரசை சீர், ஈரசை சீர், 3 வகை சீர், 4 அசை சீர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 4 தலை. இந்த தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு 7 வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த தலையை. சரிங்களா? இது ஒவ்வொரு தலைப்பில் வரும்போதும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது அடி. அடிங்கிறதுனா குறளடி. குறளடினா குறள் எப்படி இருக்குது? 2 அடி சேர்ந்து தானே குறளடி. அந்தமாரி 2 வரி வந்தால் குறளடி. அதேமாரி சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு இந்த ஐடியை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த தலைப்புகளில் பார்த்துக்கலாம். அடுத்தது தொடை. இந்த தொடைங்கிறது என்ன? இதை எப்படி பண்ணாங்க? 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. மூனை. மூனைனா என்ன? முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி அமைகிறது மூனை. எதுகை. எதுகைங்கிறது என்ன? 2ஆம் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி அமையுள்ள பாட்டுக்கள் நமக்கு செய்யுள்ள இருக்கும் பாருங்க. மூனையை எடுத்து எழுதணும். இந்த பாடல் வரிகளில் உள்ள மூனை எழுத்துக்களை எழுதுக, எதுகை எழுத்துக்களை எழுதுகன்னு சொல்லிட்டு நமக்கு 6th கிராமரில் இலக்கண புதில் நம்ம இதுமாரி வரும் நமக்கு கொஸ்டின். நம்ம அதை பார்த்து குறித்து எழுதுவோம். அதேமாரி தான் முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை அப்படின்னு இந்த தொடை என்ன வகை? 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த யாப்பிலக்கணங்கிறது எப்படி 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5 அணி இலக்கணம். அணி என்கிறது என்ன? அணியிறது, நகை அணியிறது, அழகாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அணிகலன்கள் அணியிறோம் பார்த்தீங்களா? அணி. அணி என்பது நம்மளோட 5வது இலக்கணம் அணி இலக்கணம். அணி என்பதற்கு என்ன அர்த்தம்? அழகு. அழகு என்பது பொருள். செய்யுளின் கருத்தை அழகுபடுத்தவும். ஒரு செய்யுள் நம்ம இதமாரி செய்யுள் இது வரைக்கும் நம்ம படித்து எழுதுறது என்னென்ன எழுதுன்னு பார்த்துட்டோம். அதோட சொல்லுனா எப்படி இருக்குன்னு பார்த்தோம், பொருள்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது யாப்பிலக்கணங்கிறது அந்த ஒரு செய்யுளை இயற்றி வச்சுருப்போம். செய்யுள் இருப்பேன், அந்த செய்யுளை இன்னும் அழகுபடுத்துறது.
அந்த செயலை இன்னும் அழகுபடுத்தி காமிக்க, இன்னும் மிகைப்படுத்தி காட்டுவதற்காக தான் இந்த அணி இலக்கணம் பயன்படுகிறது. அதாவது அந்த செயலோட கருத்தை அழகுபடுத்த போது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது தான் அணி இலக்கணம் ஆகும். அந்த இலக்கணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம். ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டை சும்மா செயல் பாட்டு அப்படிங்கிறத விட அந்த செயலில் இருக்க வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதை இன்னொருதோட கம்பேர் பண்ணி, இன்னொருதோட ஒத்து மிகைப்படுத்தி கம்பேர் பண்ணி அதோட பாடும்போது அந்த செயல் இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் நமக்கு படிக்கிறதுக்கு அதை ஈஸியாகவும் இருக்கும். அதை நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அது இதை படிக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த அணி இலக்கணம் பயன்படுத்துகிறோம். இந்த அணி இலக்கணம் இயல்பு நவிர்ச்சி அணி இந்த வகை இதில் இருக்க முக்கியமான ஒரு 18 வகைகளுக்கு அணிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை அணி. இயல்பாக இருக்கிறது இது ஒவ்வொரு அணிகளும் அந்தந்த குரலோ இல்லை ஒரு பாட்டோ இல்லை ஒரு செயலையோ சொல்லி அதை விளக்கும் போது அதற்கான அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும். இது ஒரு ஹையர் கிளாஸ் 9th 10th போகும்போது 12th வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த அணி இலக்கணம் கண்டிப்பாக ஒரு பாட்டு வரியோ ஒரு செயல் வரியோ கொடுத்து இது எந்த அணி இல்லைனா இந்த அணியை கொடுத்துருவாங்க. அதில் நம்மளை விளக்க சொல்லுவாங்க. இல்லைனா நம்மளையே அது என்ன அணி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இலக்கணத்தில் மேலே 10th 11th 12th வரும்போது அப்போ இந்த இலக்கணத்துக்கு இந்த அணி இலக்கணம் பற்றி படிப்போம். அதில் தான் இந்த அணிகள் எல்லாம் வரும். இதில் இருக்க அணிகள் கண்டிப்பாக இந்த 18 அணிகளில் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை அணி. அடுத்தது என்னது? உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்தது ஓமை அணி. இந்த ஓமை அணியில் எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி அப்படிங்கிறது வரும். அடுத்தது உருவக அணி. அடுத்தது 7வது ஏகதேச உருவக அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, இரட்டுற மொழிதல் அணி, பின்வரு நிலை அணி, சொல் பின்வரு நிலை அணி, பொருள் பின்வரு நிலை அணி. இந்த பின்வரு நிலை அணி, சொல் பின்வரு நிலை அணி, அதுமாரி பொருளுக்கு பின்னாடி வரனால பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி சொல் பொருள் ரெண்டும் வந்த சொல் பொருள் பின்வரு நிலை அணி, தற்குறிப்பேற்ற அணி, நிரல் நிறை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தீவக அணி. இந்த அணி நிறைய வகைகள் இருக்குது. அது ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் இந்த 18 அணிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த அணிகளில் தான் நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது நமக்கு படிக்கும்போது கிளாஸ்க்கு ஹையர் கிளாஸ்க்கு இதில் இருக்கிறது தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அணிகள் தான் நமக்கு வரும். இந்த 18 அணிகள் பற்றியும் இதில் இருக்க குறள்கள் இந்த வரிகளை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வர்றது நமக்கு கரெக்டாக இந்த அணிகள் பற்றி கண்டிப்பாக அந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதில் இருக்கிறதுல தான் கண்டிப்பாக வரும். இதிலே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை நடத்தும்போது எது ரொம்ப முக்கியம், எது கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அப்படிங்கிறது இதை நடத்தும் போது நான் சொல்கிறேன். இது அவ்வளோதான். இதுதான் நம்ம தமிழ் இலக்கணத்தோட வகைகள். தமிழ் இலக்கணத்தை 5 வகையாக பிரிச்சுருக்காங்க. அந்த 5 வகைக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து வீடியோவில் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு இலக்கணம், இப்போ எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் போட்டு அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தை பற்றியும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு நான் போடுறேன். அப்போ தான் ஒரு எழுத்து இலக்கணம்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் வரும், எதெல்லாம் சேரும், அதுக்குள்ளே என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எல்லாத்துக்குமே நான் எழுத்து இலக்கணம்ங்கிற டாபிக் போட்டு அதுக்குள்ளே சப்டைட்டிலாக அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். அந்த டாப்பிக்கை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இலக்கணம்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனில் நம்ம இலக்கணத்தில் என்னெல்லாம் இருக்குது, அந்த இலக்கணம் எதுக்கு நமக்கு தேவை, இந்த இலக்கணம் எதனால் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இல்லை நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா, எதுக்குமே அந்தமாரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போடும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நான் சொல்லுவேன். அதை உங்களுக்கு பார்த்தா இன்னும் ரொம்ப சிறப்பாக புரியும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸு.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு நல்லதை பார்த்துட்டோம்னா அந்த நல்லதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு 10 பேர் சொல்கிறதுனால நம்ம எதுவும் ஆயிட மாட்டோம். அவங்களும் தெரிஞ்சுக்கணும். படிப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ, நம்மளால் தெரியப்படுத்த முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்க்கட்டும். பார்க்கும்போது அவங்களுக்கும் சில எண்ணங்கள் தோன்றும். அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணும்போது நிறைய பேச்சுக்கள், நிறைய இதில் உள்ள வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் பேசும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோக்கள் இதை பற்றின டாப்பிக்கை நான் கண்டிப்பாக அதோட டைட்டிலில் நான் போடுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.